கதையின் தலைப்பு நம்பிக்கையின் விளக்கு. நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கடலோர கிராமத்தில் மென்மையான புன்னகையாலும் கடின உழைப்பாளியான விதவை குயவர் மீனாட்சி வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு மாலையும் அவள் களிமண் சக்கரத்தின் அருகே உட்கார்ந்து உப்புக்காற்று அவள் சோர்வான முகத்தில் வீசும்போது பானைகளை வடிவமைப்பாள். சந்துக்கு அப்பால் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புயலில் தனது பெற்றோரை இழந்த இளம் மீனவர் அருள் வாழ்ந்து வந்தார். அவர் கஷ்டப்பட்டாலும் அருள் எப்போதும் அனைவரையும் அன்புடன் வரவேற்றார். ஒரு மழைக்கால மாலையில் கிராமம் ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளியால் தாக்கப்பட்டது. கடல் கர்ஜித்தது, மரங்கள் விழுந்தன, குடிசைகளை இருள் விழுங்கியது. மீனாட்சியின் சிறிய வீடு வெள்ளத்தில் மூழ்கியது. மேலும் அவளுடைய ஒரே வருமான ஆதாரமான பெரும்பாலான பானைகளை அவள் இழந்தாள். புயல் கடந்ததும் அருள் கிராம மக்கள் மீண்டும் கட்டியெழுப்ப உதவினார். அவர் மீனாட்சியை உடைந்த சக்கரத்தின் அருகே உட்கார்ந்திருப்பதைக் கண்டார். அவளுடைய கண்கள் நம்பிக்கையின்மையால் நிறைந்திருந்தன. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவர் அவள் அருகில் ஒரு விளக்கை வைத்து மெதுவாக, அம்மா, கடல் எடுத்துச் செல்லலாம், ஆனால் சூரியன் எப்போதும் மீண்டும் உதிக்கும் என்றார். மறுநாள் காலையில் அருள் தெருக்களில் இருந்து உடைந்த களிமண்ணை சேகரித்து மீனாட்சிக்கு கொண்டு வந்தார். அவர்கள் ஒன்றாக சக்கரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி புதிய பானைகளை வடிவமைக்கத் தொடங்கினர். நாட்கள் செல்லச் செல்ல கிராமம் மெதுவாக வாழ்க்கைக்கு திரும்பியது. மீனாட்சியின் புன்னகையும் திரும்பியது. அவள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மீண்டாள் என்று யாராவது கேட்டபோது அவள் அருளைச் சுட்டிக்காட்டி, அவர் எனக்கு ஒரு விளக்கு கொடுத்தார், வெளிச்சம் மட்டுமல்ல நம்பிக்கையையும் கொடுத்தார் என்றாள். அந்த நாள் முதல் கிராமத்தில் யாராவது எதையாவது இழந்தால் மீனாட்சி அவர்களுக்கு ஒரு சிறிய களிமண் விளக்கை பரிசாக கொடுப்பாள். இருண்ட இரவையும் நம்பிக்கை ஒளிரச் செய்யும் என்பதற்கான சின்னம். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம், கருணை மற்றும் நம்பிக்கைக்கு எந்த விலையும் இல்லை, ஆனால் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய சக்தி அவற்றிற்கு உண்டு.